இந்த ஆலயத்தின் மகிமை என்னவென்றால், ஸ்ரீ பெரிவாளித்தம்மனை நம்பியவர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருப்பார். திருமணம் ஆகாதவர்களுக்கும் விவாகம் நடைபெறாதவர்களுக்கும் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கும் புத்திரபாக்கியம் கொடுப்பாள். விவாகம் ஆகாதவர்களுக்கு நடத்தி வைப்பாள். இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் கிருத்திகை என்று வள்ளி தேவஸ்நாசமேத ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு மகா அபிஷேகமும் மகா அலங்காரமும் மகா தீபாதனையும் மகா நைவேத்தியம் வழங்கப்பட்டு வருகின்றது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அருள்மிகு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள், அன்னதானம் நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு வாரமும் பிரதி செவ்வாய்க்கிழமை என்றும் பிரதி வெள்ளிக்கிழமை என்றும் ராகு காலத்தில் பக்தர்கள் தங்கள் விஷ்ணு துர்க்கைக்கு தங்கள் திருக்கரங்களாலே அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து ஒவ்வொருத்தரும் அம்மனின் திருப்புகழ் பாடி தீபாவளி கொடுக்கின்றார்கள். நவராத்திரி அன்று இந்த அம்பாளுக்கு விசேஷமாக 9 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித அலங்காரம் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆடி மாதம் அம்பாளுக்கு 3 நாட்கள் திருவிழாக்கள் வெறு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு அமாவாசையும் அம்பாளுக்கு மாதந்தோறும் மாலை 6 மணிக்கு மேல் அமாவாசை அன்று அம்பாளை மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வராக பாவித்து ஊஞ்சலில் சேவித்து பக்தர்களால் பாட்டு பாடி பஜனைகள் பாடி ஊஞ்சல் தாளாட்டி இந்த அம்பாளை பிரதேசம் செய்து உள்ளே வைத்து விடுவார்கள். இந்த வீட்டில் சில பேர் பார்த்தீங்கன்னா பால் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. பால்காரன் வந்துட்டான், பால் வாங்கு, போய் பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி குழந்தைங்க கையில் கொடுத்து விடுவாங்க. சரி, வாங்கிட்டு வரும்போது கீழே சிந்திடும். அப்புறம் பால் பொங்குது இல்லைங்களா, வீட்டில் காலையில் காப்பி போடும்போது பால் பொங்குறது, பாலை வச்சுட்டு வெளியே போய் நியூஸ் பேப்பர் வாங்குறது. இந்த மாதிரி பால் பொங்கி கீழே வழிஞ்சா லக்ஷ்மி கடாட்சம் குறையும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய 1 லட்ச ரூபாயில் ஒரு ரிடக்ஷன் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன காரணம் என்றால், பால் பொங்குறது மாபெரும், பொங்குறது நல்லது, பொங்கி கீழே சிந்துறது தப்பு. இது ரொம்ப முக்கியமான விசேஷம். பால் என்பது மகாலட்சுமி. அதை விட 7 சமுத்திரங்களுக்கு சமமானது பசுமடு, பசுவோட காம்பு. அப்போது அதிலிருந்து வரதை தயவு செஞ்சு பால் கீழ் வீணாவதை உங்களால் எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தவிர்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டில் எப்பொழுதும் உப்பு, எண்ணெய், புளி இவை 3ம் நிறைந்திருந்தால் மகாலட்சுமி அகலாது நிறைந்து உங்கள் வீட்டில் வாசம் செய்வாள் என்பது ஒரு அற்புதமான செய்தியை சொல்லி அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சிவார்ப்பணம்.